அதெல்லாம் சும்மாங்களா? ஓ, 12 மாதம் ஆகுதுங்களா எருமைக்கு? சரிங்க. இல்லை, லாபமாக தான் இருக்குது. லாபம் தான், நஷ்டமெல்லாம் தொழில் இல்லை. நஷ்டத்துக்குள்ள வாய்ப்பே இல்லை. ஆமாம் ஆமாம். சரி சரிங்க. இப்போ ஏதாவது உங்கள்கிட்ட மாடு எதாவது கொடுக்குற மாதிரி இருக்குங்களா? அதெல்லாம் ஒன்றும் 2 மாதம் ஆகுது. இன்னும் 2 மாதம் போனால் விற்பனைக்கு வருது. இந்த எருமை மாடு பார்த்திங்கன்னா அதிகமாக நீர்நிலை உள்ள பகுதி, குளம், குட்டை இருக்கிற இடத்துல தாங்க இந்த அதிகமாக இந்த எருமைகளெல்லாம் வளர்த்துவாங்க. வயக்காடு அதிகமாக உள்ள பகுதிகளில் மட்டும்தான் இந்த எருமைகளை வந்து நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும். இது வந்து ஒரு டெல்லி எருமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான எருமைகள். ஏன்னா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக விளைநிலங்கள் அப்புறம் குளங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் தாங்க இந்த எருமை மாட்டுகளெல்லாம் அதிகமாக நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இதுக்கு அதிகமாக வந்து வெயில் பகுதிகளெல்லாம் அதிகமாக வளர்த்த முடியாது. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எப்போவுமே தண்ணியில் வந்து அதிக நேரம் தண்ணியில் செலவிடும். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணியில் தான் செலவிடும். இங்கே வந்து இது பிரதான ஒரு தொழிலாகவே செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறாங்க. நம்ம இதுதான் இப்போ வந்து நான் இரவு இது ஒரு தோட்டத்தில் இந்த மாடை கட்டி வச்சு சாணிக்காக வயல்வெளியில் கட்டி வச்சுருக்குறாங்க இந்த மாடு. இது வந்து ரொம்ப பெரிய எருமை மாடுன்னு சொல்ல முடியாது. ஒரு கணிசமாக ஒரு ஹைட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு அளவான மாடு. இது பார்த்திங்கன்னா பால்னு பார்த்திங்கன்னா அதிகப்படி ஒரு 4-5 லிட்டருக்கு கறக்கிறதே கஷ்டம். 2 லிட்ரு, ஒரு 3 லிட்டர் வரைக்கும் இந்த மாடு பால் கறக்கும். அது மாதிரியான மாடுகள் தான் இது. அதோட கன்று குட்டிகள். இந்த எருமை பார்த்திங்கன்னா சங்கிலி போட்டு கட்டி வச்சுருக்குறாங்க. அப்போது என்ன காரணம்னு தெரியல. ஏன்னா இது வந்து சங்கிலி போட்டு கட்டுறாங்கன்னா அப்போ அந்தளவுக்கு வந்து இதோடைய முரட்டுத்தன்மை ஜாஸ்தியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இனப்பெருக்கத்துக்காக வச்சுருக்கக்கூடிய ஒரு கிடாய். இது எருமை மாட்டு கிடாய்னு சொல்லுவாங்க. இது இனப்பெருக்கத்துக்காகத்தான் இது வச்சுருக்குறாங்க. ஆனால் இது பார்த்தா அப்படி ஒரு வித்தியாசமே தெரியாத அளவுக்கு தான் இது வச்சுருக்குறாங்க. இது ஒரு கிடா. பார்த்தாலே அதோடைய இது நம்மளுக்கு வேகத்தை காட்டுது. அதிகமாக கறக்காத மாடுங்க இது. இங்கெல்லாம் இதுக்கு வந்து இந்த ஹோட்டல், இந்த டீ ஸ்டாலுக்கு இந்த எருமை வந்து பால் வந்து லிட்டர் வந்து அதிகமான விலைக்கு விற்கக்கூடிய பால் தாங்க இந்த எருமையோடைய பால் வரும். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா எருமைகள், மாடுகள், கன்றுகள் விற்பனைக்கு வச்சுருக்குறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கறந்துட்டுருக்கிற மாடு வந்து கறந்துட்டுருக்குது. இது கறவை முடித்ததுக்கப்புறம் நாங்கள் இது விற்பனைக்கு தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி இன்னும் பல 20 மாடு, 50 மாடு, 10 மாடு, வீட்டுக்கு 1 மாடு 2 மாடெல்லாம் வளர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது பிரதான ஒரு தொழிலாக இங்கே விவசாயம் சார்ந்த தொழில். விவசாயம் அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கு வாய்க்கால் தண்ணி வராது. அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவை வந்து கால்நடைகள் தான் அவங்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குது. நல்ல ஒரு லாபம், அதிகமான பராமரிப்பு இல்லாத ஒரு எருமை மாடு வளர்த்துறாங்க. இதுக்கான நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வாய்க்கால்லையும் அது வரக்கூடிய நீரைத்தை குடிக்க இதுக்கான பிரத்யேகமாக வந்து அவங்க தவிடு, அதுக்குண்டான தீவனங்கள் எதுவுமே இவங்க வைக்கிறது இல்லைங்க. அதுக்கு மாதிரி தான் இந்த கால்நடைகளை இவங்க வந்து வளர்த்துறாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த பகுதிகளில் அதிகமான இந்த எருமை மாடுகளை நம்ம பார்க்கலாம். பராமரிப்பு செலவு கம்மி.
இதுக்கு எந்த ஒரு கொட்டகையோ ஒரு நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு இடம் இது. பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 2 லிட்டர் பால் கொடுத்தாலும் இதுக்கு எந்த செலவும் இவங்க பண்ணுறதில்ல. இது மாட்டு கொட்டகை இல்லை, இது காடு நிலம் எங்கே வேணாலும் இது கட்டிடுறாங்க. மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, இதுக்கு வந்து நம்ம கொட்டகை இல்லை. கன்றுக்குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பாட்டில் பொட்டாட்டு நின்றுட்டுருக்குது. இது பார்த்தீங்கன்னா பால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதம் பால் கறக்கும். இப்போ எத்தனை மாடு கறவீங்க? 4 மாடுங்களா? ஓ ஓ பால் கறக்கிறதுக்கு குண்டா. இப்போ பால் கறக்கிறதுக்கான டைம், இந்த டைம் காலையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 7 மணி ஆச்சு. அந்த 7 மணிக்கு பால் கறக்கிறதுக்கான டைம் இது. இந்த மாட்டு சாணத்தை எடுத்து காடு பூராமே ஏகத்துக்கு உரமாக பயன்படுத்துறதுக்காகத்தான் இந்த சாணி சொல்லக்கூடிய இந்த மாட்டோடைய சாணத்தை தூக்கி காடு ஏகத்துக்கு எறிகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த போகம் முடிஞ்சுமே இந்த சாணி வந்து உரமாக பயன்படும். அதுக்காகத்தான் இந்த சாணியெல்லாம் பார்த்தீங்கன்னா காடு ஏகத்துக்கு தூவுறாங்க பார்த்தீங்களா. இது வந்து இயற்கையான உரம். இப்படி போட்டிங்கன்னா ஏகமாக உரமாயிருங்க. டெய்லி இப்படி தான் தூக்கி போடுவீங்களா சாணிகளை? ஓ, பூராக்காடு போட்டிங்களா? இயற்கையான விவசாயம் இது. இது வருஷத்துக்கு ஒருக்கா போடுறதுங்களா? ஓ, வயலில் இருக்க ஒவ்வொரு அறுப்புக்கும் மாட்டை உள்ள கட்டி இந்த சாணியை வேலை காட்டுக்கு போட்டுருவீங்க. சரி சரிங்க. இந்த மாடு நம்ம பக்கமே புஷு புஷு புஷுன்னு வருது. பார்க்குறக்கே பயமாக இருக்குது நம்மளுக்கு. ஏன்னா இது வந்து இயற்கையாகவே இதுக்கு உண்டான குணங்கள் இதுதான். இது அதிகப்படி இது எத்தனை லிட்டர் பால் கொடுக்குங்க? இல்லைங்க, ஒரு மாடு நல்லா கறந்துச்சுங்கண்ணா. ஓ, 5 லிட்டர் 6 லிட்டரெலாம் கறக்குங்களா ஒரு மாடா? ஓ, நல்லா தீவனம் கொடுத்தா 5 லிட்டர் 6 லிட்டர் வரைக்கும் பால் கறக்கு. தீவனம் கொடுக்கலன்னா 1 லிட்டர் 2 லிட்டர் தான். ஓ, இது வேறு எப்படி இருக்குதுங்களா? தீவனம் கொடுக்குற அளவுக்கு மாடு பால் கொடுக்கு. சரி சரிங்க. நம்ம பாபா கட்டி வச்சு போட்டு போடுவாங்க கொண்டாந்து வந்து அப்படி. இந்த பனி பார்த்தீங்கன்னா அனிதினமும் இதே மாதிரி டெய்லியும் வந்து காலையில் வந்து இந்த வேலையை அவங்க டெய்லி கம்பல்சரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த சாணங்கள் வந்து உரமாக பயன்படும். ஏன்னா காடாவது குட்டு குட்டாக விடுறதில்ல. பார்த்தாலே தெரியுது பாருங்க, ஏகமாக தூக்கி விசிறி இருக்கிறாங்க. இது எதுக்குன்னா ஒரே சீராக அது உரங்கள் கிடைக்கும். இது மழை பெஞ்சுன்னா இனி அது உரமாக போய் இதுக்கு அடுத்தது அவங்க நெல்லெல்லாம் போட்டு அறுத்துட்டாங்க. இதெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா. இந்த விளைநிலங்கள் பூரா இப்போ தான் தற்சமயத்தில் நெல் போட்டிருந்தாங்க. நெல் பூரா அறுவடைக்கு அப்புறம் மாட்டுகளை கொண்டு வந்து உள்ளே கட்டி இதுக்குள்ளே தான் அப்புறம் அவங்க இது பண்ணுறாங்க. இது அப்படியே இப்போ உடச்சி இந்த சாணத்தை போடும்போது இது உரமாக பயன்படுது. ஒரு மலை
இந்த மலை சார்ந்த பகுதி அங்கே தான் வந்து இந்த எருமை மாடு இதெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தா தூரத்தை வரைக்கும் பூரா நெல் அறுவடை முடிஞ்சுது. கம்ப்ளீட்டாக பூரா அத்தனை பக்கமே நெல் அறுத்துட்டாங்க. இப்போ வந்து இது தரிசு நிலமாக இருக்குது. காக்கா குத்தி இருக்குது வேறு. கண்ணுக்குட்டியில் புழுவுங்களா? என்னமா தெரியுது உனக்கு இது? ஆமாங்கோ. அப்போ இதுக்கு மருந்து ஊற்றுனா தானே ஆகு குடல் நீக்கம்? ஏற்கனவே மருந்து ஊற்றிக்கணும் மட்டும் ஊற்றணும். ஊற்றணும் குடல் புழு. கிருமி பூச்சி. கிருமி பூச்சி. சரி சரிங்க. இப்போ போன அடிக்க வாங்கிட்டு சொல்லலாம். எத்தனை நாளைக்கு ஒருக்கா ஊற்றணுங்க மருந்து? அது வந்து இப்போ ஊற்றி ஒரு மரத்தை ஊற்றி அது வேலை கேட்கல. அந்த மரத்தை நரிச்சு போட சொல்லுங்கள். சரி சரி. இப்போ எத்தனை வருஷமாக இந்த எருமை மாடு வச்சு பராமரிப்பு பண்ணுறீங்க? அது இருக்குதுங்க பற்றி அது குறைஞ்சது ஒரு 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷமா இருக்குது. ஓ, 25-30 வருஷமாக இந்த எருமை தொழில் செஞ்சுட்ருக்கிறீங்க. ஆமாம். சரி சரிங்க. இப்போ இந்த எருமை தொழிலில் வந்துங்க எப்படி லாபம் இருக்குதா? பாடுபட்ட லாபம் தான். பாடுபட்டாங்க. சரி. இப்போ ஒரு மாடு இப்போ என்ன ரேட்டுக்கு போயிட்டுருக்கு? மாட்டை பொறுத்து. மாடு நல்ல மாடு கெட்ட மாடு இருக்குது. நல்ல மாடாக இருந்தால் என்ன ரேட்டுங்க? அதெல்லாம் 70-80 ரூபா, 1 லட்ச ரூபா மட்டும் போகுது. ஓ சரி சரிங்க. மோசமான மாடாக இருந்தால் அது ஒரு 10-30க்கு தான் போகுது. 10-30. இந்த கிடா கண்ணுகள் என்ன ரேட்டுக்கு போகுது? கிடா கண்ணெல்லாம் பெருசு சிறுசு பொறுத்து, கறியை பொறுத்து. ஓ இப்போ நம்ம நிற்கிறது அந்த பெரிய கடாயி, அதில் ஒரு 60 ரூபா பின்னிக்க போகுது. ஓ 60,000 போகுங்களா? உங்கள்கிட்ட வந்து இந்த பால்காரர் வந்து ஒரு லிட்டர் என்ன ரேட்டுக்கு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க? போச்சுரோ போச்சு. இல்லை இல்லை, பால்காரர் வந்து உங்கள்கிட்ட என்ன ரேட்டுக்கு எடுக்கிறாங்க? இது உண்மைதானே? எங்கள்கிட்ட எடுக்க 40 ரூபா. ஓ எருமைப்பால் வந்து உங்கள்கிட்ட வந்து 40 ரூபா அவரே கறந்து எடுத்துக்கிறது. அவங்களே வந்து நேரடியாக கறந்துக்குவாங்க. ஆமாம் ஆமாம். அந்த பால் கறக்கிறவர் அங்கே நிற்கிறவர் தான் பால் கறக்கிறவர். பால் கறக்கிறவர் காலையிலையும் சாயந்தரம் வந்து எடுத்துகிட்டு போயிடுவார். சரிங்க. ஒரு மாடு வந்து காலையில் எத்தனை லிட்டர் பால் கறக்கும்? இப்போ வந்து இதெல்லாம் வந்து இப்போ என்ன 1-1.5 தானே கறக்குது. சூதானம் இல்லை, 1-1.5 தான் கறக்குது. எத்தனை மாதத்து வரைக்கும் இது பால் கறக்கு? மாடுலாம் வந்து அது 7-8 மாதத்துக்கு முடியும் கறக்கு. ஓ ஒரு மாடு வந்து 7-8 மாதத்துக்கு கறக்கு. சரி சரி சரி. அதுக்கப்புறம் பயிராயிருச்சுன்னா, சினையாயிருச்சுன்னா அப்புறம் நின்று அதான் நின்றுக்கு. ஒரு சேர பாலோட நின்றுக்கு. அப்போ தீவனமெல்லாம் என்ன வைப்பீங்க மாட்டுக்கு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மாடு தீவனம் வச்சுட்டு இருந்தா அது இப்போ வைக்கிறது இல்லை. நீங்கள் தாள் கட்டையில் கரண்டிட்டு தண்ணியை குடிச்சிட்டு வரதோட சரி. சரி சரிங்க. இந்த வெயிலுக்கெல்லாம் இந்த எருமை தாங்குதா? சிறுமு தான் தண்ணி அந்த பக்கம் போட்டுக்க வேண்டியது. தண்ணி அந்த பக்கம் படுக்க வச்சுக்கணும். இதுதான் இதோட கஷ்டம் ஏதாச்சும் இருக்குங்களா இந்த மாடு மேய்க்கிறதுல? கஷ்டம் இல்லையா? அப்புறம் கஷ்டப்படலைன்னு அப்படி நாங்களும் வெயிலுக்குள்ளே போய் வந்து மேய்ச்சல் இல்லாத காலத்தில் அங்கிட்டு முடிச்சு சரி சொல்லப்பட்டு தான் இருக்கிறோம். சரி சரி. ஒரு விசேஷம் அப்படிங்கும்போது இதுக்கெல்லாம் எப்படி ஆள் போட்டு போவீங்களா? யாரும் நம்ம வீட்டில் இருக்கிற ஆள் மாற்றிக்க வேண்டியது. நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுகளே மாற்றிக்கணும். மேய்ச்சிக்கணும். வேறு ஆளெல்லாம் அதெல்லாம் மேய்க்க முடியாது, நிற்காது. அவங்க கண்ட பயக்கு எல்லாம் மாடு வந்து மிரண்டுக்கு. சரி சரிங்க. இப்போ இந்த 40 ரூபாய்க்கு உங்கள்கிட்ட பால் வாங்கிட்டு போகிற அந்த பால்காரர் அவர் கொண்டு போய் எங்கே சேல்ஸ் பண்ணுறாருங்களா? வெளியே காப்பி கடைகளில் ஊற்றுறது. காப்பி கடைகளுக்கு. சரி சரிங்க. இந்த காட்டில் விளையக்கூடிய அந்த வைக்கோல் இதெல்லாமே என்ன விற்றுருவீங்களா? மாட்டுக்கே வச்சுக்குவீங்களா? மாட்டுக்கு வேணுங்கிறத வச்சுட்டு பாப்பி தான் விற்றுறது. வைக்கெல்லாம் விற்றுருவீங்க. ஓ கிட்டத்தட்ட 10-30-40 வருஷமாக இந்த தொழில் செய்கிறீங்க. ஆனால் பரவாயில்ல, லாபமாக தான் இருக்குது. லாபம் தான், நஷ்டமெல்லாம் தொழில் இல்லை. நஷ்டத்துக்குள்ள வாய்ப்பே இல்லை. ஆமாம் ஆமாம். சரி சரிங்க. இப்போ ஏதாவது உங்கள்கிட்ட மாடு எதாவது கொடுக்குற மாதிரி இருக்குங்களா? அதெல்லாம் ஒன்றும் 2 மாதம் ஆகுது. இன்னும் 2 மாதம் போனால் விற்பனைக்கு வருது. ஏன்னா கண்ணுகளாக வருதா எருமையாக வருதா? எல்லாம் கலந்து தான் கொடுக்க வேண்டியது வரும். எருமை கண்ணு கலந்து தான் வரும். 2 மாதத்துக்கு அப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் சொல்லணும் என்ன ரேட் சொல்லுவீங்க? அது வந்து மாடு மடிக்காம்பெல்லாம் பார்த்து அன்றைக்கி விலைவாசி எப்படி என்ன வர அப்படின்னு பார்த்து அனுப்பிச்சு ஒரு ரேட்டுக்கு போகும்னு சொன்னீங்கன்னா ஒரு 50,000 போகுங்களா? சார்ஜாக போகும். ஒரு 80,000 போகும். அப்படி
அப்படி கணக்கு வச்சு அதிலிருந்து அவங்க முடிச்ச அளவுக்கு அவங்களும் தப்பிச்சு அடித்து வாங்குறதுக்கு அளவுக்கு அவங்களும் பல்ட்டி அடிக்கிறது. அப்புறம் நம்மளும் சொல்லி கிள்ளி சரி ஒரு கோளாறு பண்ணுறது. அப்புறம் அவனும் 10 ரூபா சம்பாதிக்கிறது. சரி சரி எனக்கு பால் கறந்தாச்சா? ஓ, ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டரு மொத்தம் பால் எடுக்கிறீங்க? ஒரு 50 கிலோ எடுக்கும். எத்தனை வருஷமா இந்த பால் தொழில் செஞ்சுட்ருக்குறீங்க? அது ஒரு 5 வருஷமாக செஞ்சிட்ருக்குறோம். 5 வருஷமாவா? பரவாயில்லையே அந்த தொழில் உங்களுக்கு? ஏதோ பரவாயில்லைங்க. சரி சரி. நேரம் எத்தனை லிட்டர் பால் எடுக்குது? ஒரு நேரம் 50 வருங்க, 50 எடுக்குதுங்க. ஒரு நேரம் 50 லிட்ரு? ஆமாம். சரி சரி. எப்படி காடு போய் கறந்துட்டு வர்றதா? இல்லை, எல்லாமே வீட்டுகளில் தான். ஒவ்வொரு வந்து வீட்டு பக்கத்தில் வயல் இருந்தால் அங்கே கட்டுவாங்க. பக்கத்து எல்லாமே. காலையில் எத்தனை மணிக்கு இந்த வேலையை ஆரம்பிப்பீங்க? 5:30 ஆரம்பிச்சிருவோம். காலையில் 5:30. சாயந்தரம் 5 மணிக்கு. ஓ, இந்த பாலை எடுத்துகிட்டு போய் எங்கே ஊற்றுறீங்க? கடைக்கு ஊற்றுவோம். கடைக்கு. ஓ, இந்த பழனி மலை சுற்றி வர இருக்கிற கோயில் சுற்றி இருக்கிற கடைகளுக்கு, ஆமாம், பேக்கரிகளுக்கு. அதிகமாக இந்த பாலை எதுக்காக பயன்படுத்துகிறாங்க? என்னன்னா டீக்கு தான் அதிகமாக டீ கடைகளுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. ஆமாம். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு இந்த தொழில் செய்கிறனால லாபமாக இருக்குது. ஆமாங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க? நான் என்ன 10வது மணி படிச்சிருக்கேன். 10வது வரைக்கும் படிச்சு போட்டு இந்த தொழிலுக்கு வந்திருக்கிறீங்க. ஆமாம். ஓகே ஓகே. அதனால் இந்த தொழில் வந்து இந்த பால் தொழில் உங்களுக்கு வந்து திருப்திகரமாக இருக்குது, போதுமான வருமானம் கிடைக்கிது. ஆமாங்க. ஓகே ஓகே. இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் ஓட்டிட்டு எங்கே போகிறீங்க? அடைச்சி வைக்கிறது.